ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் climate சேஞ்ச். லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம் வந்துட்டு கிளைமேட்டுங்கிறது வந்துட்டு வெதர்னா டே டு டே என்ன டெம்பரேச்சர் இருக்குது, ரெயின்ஃபால் இருக்காங்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் வெதர். கிளைமேட்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு மினிமம் 30 இயர்ஸ் எடுத்துக்கிட்டு இப்போ டெசர்ட்னால் வந்துட்டு அந்த 30 இயர்ஸில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, அது என்ன ஏராக இருக்குது, ஹாட் ஏராக இருக்கா, ட்ரையாக இருக்கா, இல்லை வந்துட்டு மெகாலயா சிறப்புஞ்சில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் வந்துட்டு வெட்டாகவே இருக்கும், வந்துட்டு மழை பெஞ்சிட்டே இருக்கும். இதேமாரி ஒவ்வொரு பிளேஸ்லையும் அண்டார்டிகாவில் வந்துட்டு வெறும் ஐஸாக இருக்கும். இதேமாரி ஒவ்வொரு பிளேஸ்லையும் நம்ம கிளைமேட் எடுத்துக்கிறோம் வந்துட்டு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஒவ்வொரு பிளேஸுக்கு கிடையாது, ஓவரால் எர்த்ஸ் கிளைமேட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் வந்துட்டு. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது கிளைமேட் சேஞ்ச் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போது குளோபல் வார்மிங், க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்லாம் தெரியும். குளோபல் வார்மிங்னா வந்துட்டு இப்போ க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்னால் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு இதுமாரி நிறையா இருக்குது. இது வந்துட்டு டைரெக்டாக எர்த்தோட ஹீட்டை வந்துட்டு அப்சார்வ் பண்ணி இன்னும் வந்துட்டு உங்களுக்கு எர்த்தோட டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட லாஸ்ட் 100 இயர்ஸில் 1 டிகிரி செல்சியஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு வந்துட்டு. இதுதான் எர்த் டெம்பரேச்சரோட இன்னைய நிலைமை வந்துட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அதோட எஃபெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இன்கேஸ் வந்துட்டு கிளைமேட் வந்துட்டு ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 35 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 10 இயர்ஸ், ஒரு 100 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு 37, 40, 50 அதுமாரி மாறிக்கிட்டே இருக்கும் வந்துட்டு. கிளேஷியர் வந்துட்டு பனிமலையெல்லாம் உருகிக்கிட்டே இருக்கும். அதேமாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீ லெவலும் வந்துட்டு உங்களுக்கு ரைஸ் ஆகிட்டே இருக்கும். இன்கேஸ் சீ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உருக தண்ணி ரொம்ப அதிகமாகி சீ லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் வந்துட்டு. அதேமாரி வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸு, மழை பெய்கிற இடத்துல ஹெவியாக மழை பெய்யலாம், இல்லை வந்துட்டு ஏற்கனவே மழை பெஞ்சிட்டு இருக்கிற இடத்துல வந்துட்டு மழையே பெய்யாமல் இருக்கலாம் வந்துட்டு. இதேமாரி வந்துட்டு எஃபெக்ட்ஸ்லாம் வரும் வந்துட்டு கிளைமேட் சேஞ்சினால். கிளைமேட் சேஞ்சோட காஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று நேச்சுரல், இன்னொன்று ஹியூமன் ஆக்டிவிட்டீஸு. ஹியூமன் ஆக்டிவிட்டீஸை என்ன சொல்கிறாங்கன்னா ஆந்த்ரோபோஜெனிக் காசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹியூமன் மூலமாக வந்துட்டு கிளைமேட் சேஞ்ச் ஆகிறது தான் ஆந்த்ரோபோஜெனிக். ஓகேவா? நேச்சுரல் காசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வால்கனோ, அதுக்கப்புறம் எர்த்குவேக் இதுமாரி நிறையா இருக்குது வந்துட்டு. ஓகேவா? மெயினாக வந்துட்டு கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுக்கு மிக முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் தான். க்ரீன் ஹவுஸ் கேஸ் பற்றி நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நேச்சுரல் காசஸை வந்துட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும் சோலார் ரேடியேஷன். சூரியன்லேருந்து வந்த கதிர்வீச்சு, அதாவது ஷார்ட் டைம் வேவ் ரேடியேஷன் வந்துட்டு பூமிக்கு படும்போது பூமி வந்துட்டு ஹீட் ஆகுது. நைட் என்ன ஆகும் அப்படின்னா திருப்பியும் அதாவது லாங் வேவ் ரேடியேஷனாக வந்துட்டு இந்த ஹீட்டை டைரெக்டாக ஸ்பேஸுக்கு அனுப்பிடும் வந்துட்டு. ஓகேவா? இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்னு சொல்லுவாங்க அதை வந்துட்டு. ஓகேவா? ஸோ அப்படி அனுப்பும்போது வந்துட்டு உங்களுக்கு சில அந்த ஹீட் வந்துட்டு என்ன ஆகும்னா சில ரேஸ் வந்துட்டு அந்த எனர்ஜி வந்துட்டு என்ன பண்ணும், கார்பன் டை ஆக்சைடு அதுமாரி வந்துட்டு சில இது அப்சார்வ் பண்ணிக்கும் வந்துட்டு. க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்சார்வ் பண்ணுறதுனால எர்த்து வந்துட்டு ஹீட்டாகவே இருக்கும் வந்துட்டு. ஓகேவா? ஸோ அதுதான் லைட்டாக கொஞ்சம் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இருக்கிறது நல்லது வந்துட்டு. இன்கேஸ் க்ரீன் ஹவுஸ் கேஸஸே இல்லை அப்படின்னா எர்த் டெம்பரேச்சர் மைனஸில் தான் இருக்கும் வந்துட்டு. -10 டிகிரி 20 டிகிரின்னு இருக்கும். அதனால் வந்துட்டு அது வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத லேண்டாக போய்டும் வந்துட்டு. ஓகேவா? அதனால் சோலார் ரேடியேஷன் சேஞ்சஸ் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு எர்த்து டெம்பரேச்சர் ஹீட்டாகவே இருக்குது. அதே நேரத்தில் வல்கானிக் எரப்ஷன் வந்துட்டு இப்போ வல்கனோ வந்துட்டு எரிமலை வந்துட்டு வெடிக்கும் போது கிட்டத்தட்ட அதில் உள்ள டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், ஏர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் மேலே போகுதான் வந்துட்டு. அது மூலமாக அட்மாஸ்பியர் கெடுது வந்துட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டல் சேஞ்சஸ். இன்கேஸ் எர்த்தோட ஆர்பிட்டல் சேஞ்ச் ஆகும் போதும் வந்துட்டு கிட்டத்தட்ட கிளைமேட்டெல்லாம் நிறைய சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட்டு எர்த்துக்குவாக்கு நிலநடுக்கம் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பூமி ஷேக் ஆகும்ல, அப்போ வந்துட்டு சில கேஸஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகுது. கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன்லாம் ரிலீஸ் ஆகுது வந்துட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் ஃபயர் காட்டு தீ பரவும்போது என்ன ஆகுனா மரம்லாம் எரியுது. அப்பயும் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் இதுமாரி கேஸ் எல்லாம் வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகும் அட்மாஸ்பியரில் வந்துட்டு. அப்பயும் வந்துட்டு உங்களுக்கு இதுமாரி கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நடக்கும். ஃபஸ்ட்டு வால்கனோஸ் பார்ப்போம். இப்போ சப்போஸ் இதில் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா எரிமலை வெடித்து ரொம்ப ஹைட்டுக்கு போகுது பார்த்தீங்களா? இப்போ எரிமலை வெடித்து அதோட கேஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் மேலே போகும் வந்துட்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபேஸாக இருக்கிறது நமக்கு ஸ்ட்ராட்டோஸ்பியர், அதுக்கப்புறம் தான் ட்ரோபோஸ்பியர். இப்போது எரிமலை வெடித்து அதோட கேஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்துட்டு எங்கே போகும்னா ட்ரோபோஸ்பியருக்கு போய்டும் வந்துட்டு, ஸ்ட்ராட்டோஸ்பியர் தாண்டி வந்துட்டு. ஓகேவா? அப்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள எரிமலையோட டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கும் வந்துட்டு. கொஞ்ச நாள் ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்கில் டக்குன்னு கீழே வந்துடும் வந்துட்டு. ஓகேவா? பட் அதில் உள்ள வல்கனிக் கேஸில் உள்ள சல்ஃபர் டை ஆக்சைடு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், சூரிய வெளிச்சத்தை வந்துட்டு தடுத்து நிப்பாட்டிடும் வந்துட்டு. அதனால் பூமி கொஞ்சம் கூல் ஆகும். இதனாலேயும் கிளைமேட் சேஞ்சஸ் நடக்குது. ஆனால் அதிலே இன்னொன்று இருக்குது. வல்கானிக்லேயே வந்துட்டு
கார்பன் டை ஆக்சைடு கேஸஸ் இருக்கும். அது வந்துட்டு என்னென்னா க்ரீன் ஹவுஸ் கேஸஸை இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு பூமியை ஹீட் ஆக்கும் வந்துட்டு. ஓகேவா? இதுலேயே இன்னொரு கான்செப்ட் இருக்குது. இப்போ சப்போஸ் வல்கனிக் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நல்லா மேலே போகுது. ஓகேவா? அப்போ வந்துட்டு சூரிய வெளிச்சத்தை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக தடுக்கும் அங்கேருந்து வரதை வந்துட்டு. அப்போ பூமி கூலிங் ஆகுதில் வந்துட்டு, அதாவது சூரிய வெளிச்சத்தை வந்துட்டு ஸ்கேட்டர் பண்ணுறது, அதாவது செதறடிக்கிறதுனால இதை தான் வந்துட்டு ரேலிங் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். ஸோ க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இருக்கிறது நல்லது தான், ஆனால் அது அளவுக்கு அதிகமாக போனால் நமக்கு தான் கெடுதி வந்துட்டு. இப்போ சப்போஸ் க்ரீன் ஹவுஸ் கேஸஸே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த்து ஹீட் ஆகுது, அதே சமயத்தில் வந்துட்டு நைட்டு நேரத்தில் ரிலீஸ் பண்ணுது இன்ஃப்ராரெட் ரேடியேஷனாக வந்துட்டு லாங் வேவ் ரேடியேஷனாக. ஆனால் இப்படி கரெக்டாக இருக்குது, க்ரீன் ஹவுஸ் கேஸஸே இல்லை அட்மாஸ்பியரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு -18 -20 வந்து நிற்கும். எல்லா கிராப்ஸ் எதுவுமே வளராது, நமக்கு லைஃபுக்கு ஏற்ற மாரி வாழ முடியாது வந்துட்டு. பட் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இருக்கிறதுனால தான், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேனு சில இது இருக்கிறதுனால தான் என்ன ஆகும்னா இருக்கிற ரிட்டர்ன் ஆகிற ஹீட்டை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அப்சார்வ் பண்ணிக்கிட்டு பூமியை எப்பொழுது ஹீட்டாகவே வச்சுருக்கு. அதனால தான் கிட்டத்தட்ட 20-25 டிகிரி செல்சியஸ் அதுமாரி இருக்குது வந்துட்டு. ஓகேவா? ஆனால் இது அளவுக்கு அதிகமாக போக போக இன்கேஸ் இது அப்படியே விட்டுட்டோன்னா வந்துட்டு நம்ம நேச்சுரலாகவும் மேன்மேட் மூலமாகவும் வந்துட்டு க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருந்ததுன்னா இயர் ஆக 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 40 டிகிரி செல்சியஸ் 50 டிகிரி செல்சியஸ்லாம் நம்மளால் இருக்க முடியாது அவ்வளோ வெயிலில் வந்துட்டு. ஸோ அதனால தான் வந்துட்டு க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்துட்டு அதோட எஃபெக்ட், அதனால வந்துட்டு கிளைமேட் சேஞ்ச் ஆகிறத பற்றி பார்க்குறோம். ஓகேவா? இது எஃபெக்ட் பார்த்திங்கன்னா குளோபல் வார்மிங் வந்துட்டு எர்த்தோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கிளைமேட் இம்பேலன்ஸ் வந்துட்டு மழை பெய்கிற இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மழை பெய்யாது, இல்லைனா சில இடத்துல ரொம்ப ஹெவியாக மழை பெய்யும் வந்துட்டு, சம்மந்தமே இல்லாமல் சில இடத்துல ட்ரை ஆகிடும், ரொம்ப வறட்சியாக மாறிடும் வந்துட்டு. எக்கோசிஸ்டமும் பாதிக்கப்படும் வந்துட்டு. இப்போ காடுகள் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க வந்துட்டு, இப்போ அந்த நேரத்தில் மழையே பெய்யல அப்படின்னா வந்துட்டு விலங்குகள்லாம் வந்துட்டு இடமாற்றமாகும் வந்துட்டு, அப்போ இன்னும் வந்துட்டு பிரச்சனையாகும். இதெல்லாம் தான் அதோட எஃபெக்ட்ஸு. ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. ஃபாசில் ஃபியூயல்னு பார்த்துருப்பீங்க, அதாவது வந்துட்டு எரிபொருள் இருக்கும்ல, பெட்ரோல், டீசல், கோல் மூலமாக வந்துட்டு அதுலேருந்து எரிச்சு தானே வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க வந்துட்டு. அதேமாரி டீஃபாரஸ்டேஷன், ஸோ மரங்கள்லாம் வெட்டுறது, அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இயற்கையாகவே மரம் இருந்ததுன்னா கார்பன் டை ஆக்சைடை அப்சார்வ் பண்ணிக்கும். ஆனால் மரம் இல்லைன்னா என்ன ஆகும் வந்துட்டு, கார்பன் டை ஆக்சைடை அப்சார்வ் பண்ண முடியாது, ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அட்மாஸ்பியரில் ரிலீஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஹீட்டை இன்னும் பிடிச்சி வச்சுக்கும் வந்துட்டு. அதனால் இன்னும் ஹீட்டு உங்களுக்கு அதிகமாகிட்டே இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறதுனால வந்துட்டு. ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் சாலிட் வேஸ்ட்டு, ட்ரீஸை கட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு நேச்சுரல் கேஸை தயாரிக்கும் போது எல்லா டைமும் வந்துட்டு உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். சிமெண்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீத்தேன். கால்நடைகள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, லைஃப் ஸ்டாக்கு, மாடுகள்லேருந்து வந்துட்டு அது மூலமாகவே வந்துட்டு சில மீத்தேன்கள்லாம் வெளியே வரும் வந்துட்டு. அதுக்கப்புறம் வெட்லேண்ட்ஸு, இப்போ உதாரணத்துக்கு ஒரு லேண்ட் இருக்குது வந்துட்டு, பிளான்ட் அதெல்லாம் இருக்குன்னே வச்சுக்கோங்க வந்துட்டு, தண்ணி ரொம்ப வாட்டர் லாக் ஆகிடுச்சு, ரொம்ப ஹெவியாக தண்ணி ஆகிடுச்சு, அந்த பிளான்ட் வந்துட்டு ஆக்சிஜனே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மீத்தேன் ரிலீஸ் பண்ணும். வேஸ்ட் லேண்டு மூலமாக வந்துட்டு மீத்தேன் ரிலீஸ் பண்ணும். அதேமாரி வந்துட்டு கோல் நேச்சுரல் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அதுலேருந்து உங்களுக்கு வந்துட்டு மீத்தேன் வந்துட்டு ரிலீஸ் ஆகும். இப்போ ஆர்கானிக் வேஸ்ட்டஸ் வந்துட்டு அழுகிற நிலைமையில் இருந்தாலும் மீத்தேன்னு உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ்னாலையும் வந்துட்டு. ஓகேவா? இதெல்லாம் தான் ஒரு விதமான ரீசன்ஸ் வந்துட்டு. ஓகேவா? இது மூலமாகவும் வந்துட்டு உங்களுக்கு க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். நெக்ஸ்ட்டு நைட்ரஸ் ஆக்சைடு. ஓகேவா? நீங்கள் உரம், ஃபெர்டிலைசர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபெர்டிலைசர் வந்துட்டு பிளான்ட்டுக்கு நல்லது, அது இருந்தால் தான் க்ரோத் ஆகும் வந்துட்டு. ஓகேவா? ஆனால் அது அளவுக்கு அதிகமாக போடும்போது வந்துட்டு நேச்சுரல் ஃபெர்டிலைசர் இல்லாமல் நார்மல் ஃபெர்டிலைசர் நீங்கள் போடும்போது பிளான்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு ரிமைனிங் வந்துட்டு அந்த சாயில் இருக்கும்ல, அது பாக்டீரியல் ஃபங்க்ஷன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக பாக்டீரியாவோட சேர்ந்து டைரெக்டாக நைட்ரஸ் ஆக்சைடை வந்துட்டு ரிலீஸ் பண்ணும் வந்துட்டு. இதனாலேயும் வந்துட்டு அட்மாஸ்பியரில் நைட்ரஸ் ஆக்சைடு கலக்கும். அதேமாதிரி இண்டஸ்ட்ரீஸோட புகை இருக்கும்ல வந்துட்டு, அது மூலயமாவும் உங்களுக்கு கலக்கும் வந்துட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃப்ளோரினேட்டட் கார்பன்ஸு, இதுதான் ரொம்ப மெயினானது வந்துட்டு. ஓகேவா? ஃப்ளோரினேட்டட் கார்பன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப மெயினாக சொல்லப்படுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ் அண்ட் ஹைட்ரோக்ளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ் வந்துட்டு. ஓகேவா? இது வந்துட்டு ஃபேக்ட்ரி இது மூலமாக தான் வருது வந்துட்டு. ஓகேவா? இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ்னால இது என்ன பண்ணுன்னா குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ், ஹைட்ரோக்ளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ் இது வந்துட்டு நம்ம ஸ்ட்ராட்டோஸ்பியரில்
ஓசோன் லேயர் இருக்கும் வந்துட்டு. அது என்ன பண்ணுன்னா டெப்ளீட் பண்ணும். அதாவது அதோட வித்தை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணும். இதனால் ஹீட்டை வந்துட்டு ஃபில்டர் பண்ணி தான் நமக்கு உள்ளே அனுப்புது வந்துட்டு. இது ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹீட்டை ரொம்ப ஃபில்டர் பண்ணாது. உங்களுக்கு டைரெக்டாக சோலார் ரேடியேஷன் உங்களுக்கு உள்ளே வரும். இதனால் ஸ்கின் டிசீஸ் நிறையா வரும். எர்த்தோட டெம்பரேச்சரை ரொம்ப ஹெவி ஆகும் வந்துட்டு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வாட்டர் வேப்பர், சேம் திங். இப்போ சப்போஸ் வாட்டர் வேப்பர் நிறையா இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நீராவி ஆக 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 ஏர் பார்ட்டிக்கல் வந்துட்டு உங்களுக்கு வாட்டரை வந்துட்டு பிடிச்சி வச்சுக்கும் வந்துட்டு. இதனாலேயும் நார்மலாக உங்களுக்கு வந்துட்டு க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ஸு ப்ரொடியூஸ் ஆகுது. இது மூலமாகவும் வந்துட்டு உங்களுக்கு குளோபல் வார்மிங் வந்துட்டு வரும். நெக்ஸ்ட்டு பிளாக் கார்பன். இப்போ உதாரணத்துக்கு கோல், அதுக்கப்புறம் வந்துட்டு மரத்தை அதெல்லாம் எரிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம்ப்ளீட்டாக எரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிளாக் கார்பன் ரிலீஸ் ஆகும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டீசல் வண்டியிலலாம் வந்துட்டு என்னென்னா, நீங்கள் டீசல் ஊற்றுறீங்க, கார் ஓட்டும் போது வந்துட்டு அந்த பின்னாடி பைப் வழியாக வந்துட்டு புகை உங்களுக்கு விடும்ல வந்துட்டு, அதெல்லாம் தான் வந்துட்டு பிளாக் கார்பன். பெட்ரோலில் ஓரளவு கொஞ்சமாக விடும் வந்துட்டு. ஓகேவா. ரொம்ப ஓல்டு வெஹிக்கல்லாம் அதிகமாக வந்துட்டு அந்த ஸ்மோக்கு வந்துட்டு விடும் வந்துட்டு. இதுதான் வந்துட்டு உங்களுக்கு பிளாக் கார்பன். எப்படி வந்துட்டு இன்கம்ப்ளீட் கம்பஷன் கம்ப்ளீட் கம்பஷன் அப்படின்னா, ஒரு இடத்துல வந்துட்டு ஃபாசில் ஃபியூல் அதாவது பெட்ரோலோ இல்லை கோலோ எரிய விடும்போது ஃபுல் ஆக்சிஜன் இருந்துச்சு அப்படின்னா அது ப்ளூ கலரில் எரியும், இல்லைன்னா வந்துட்டு எல்லோ கலரில் எரியும் வந்துட்டு. ஓகேவா. ப்ளூ கலரில் எரிஞ்சதுன்னா அப்போ உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் வேப்பரும் உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகும். இன்கம்ப்ளீட்டாக எரியும் போது ஆக்சிஜன் இல்லாத நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு பிளாக் கார்பன் ப்ரொடியூஸ் ஆகும். இது ரொம்ப வந்துட்டு கெடுதி வந்துட்டு. இது ரொம்ப அட்மாஸ்பியரை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது. அதேமாரியே தான் ப்ரௌன் கார்பன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த வயல் ஃபீல்டு, இப்போது அந்த நெல் அதெல்லாம் இருக்கும்ல வந்துட்டு, அறுவடை பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு இந்த வேஸ்ட்டு லேண்டு, அந்த இப்போ தேவையில்லாத வந்துட்டு இலை தலைகள், அதுக்கப்புறம் பயிர் அதெல்லாம் இருக்கும்ல வந்துட்டு, அதை எரிய விடுறாங்கல்ல வந்துட்டு, எரிய விடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு ப்ரௌன் கார்பன் வந்துட்டு உங்களுக்கு ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். இதுவும் வந்துட்டு ரொம்ப நச்சுத்தன்மை உள்ளது வந்துட்டு. நெக்ஸ்ட்டு குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங்னா வந்து எர்த்தோட ஆவரேஜ் டெம்பரேச்சரை க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் மூலமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது. அதுதான் வந்துட்டு குளோபல் வார்மிங் வந்துட்டு. ஓகேவா. இதனால் வந்துட்டு நிறைய கிளைமேட்டிக் சேஞ்சஸ்ஸு, நிறைய இம்பேக்ட்ஸு நம்ம ஹியூமனுக்கு மட்டும் இல்லாமல் வந்துட்டு லிவிங் பீங்ஸ் அத்தனை இதுக்கும் வந்துட்டு ரொம்ப கெடுதலாக இருக்குது வந்துட்டு. ஓகே. இதனால் வந்துட்டு சீ லெவல் ரைஸ் ஆகிறது, அதுவும் இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல வறட்சி வருது. இப்படியே விட்டால் வந்துட்டு ரொம்ப ஹீட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஆர்டிக், அண்டார்டிக்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஐஸ் ஃப்ரீயாகவே போய்டும் வந்துட்டு. கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு தண்ணியாக உருகி போய்டும். அதுக்கப்புறம் சீ லெவல் ரொம்ப ஹை ஆகிடும் வந்துட்டு. ஓகேவா. மிட்டிகேஷன் மெஷர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு எதனால் வந்துட்டு கிளைமேட் சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறத நம்ம அட்ரஸ் பண்ணணும் வந்துட்டு. அதோட க்ரீவன்சஸை நம்ம அட்ரஸ் பண்ணணும். இப்போ க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, அதுக்கப்புறம் வாட்டர் வேப்பர் நம்மளால் தடுக்க முடியாது. கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேனு, குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ், இதை தடுக்கிறதுக்கு இண்டஸ்ட்ரீஸோட வேலைப்பாடுகளை சில இதை கம்மி பண்ணணும், சில விஷயத்தை நம்ம ரெகுலேட் பண்ணணும் வந்துட்டு. இப்போ சப்போஸ் கோல் மூலமாக நம்ம எலக்ட்ரிசிட்டி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக வந்துட்டு என்னென்னா ரினியூவபிள் எனர்ஜியாக மாற்றணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விண்டு மூலமாக வந்துட்டு காற்றாலை மூலமாக எனர்ஜி, அதாவது கரண்ட்டு நீங்கள் தயாரிக்கலாம். டர்பைன் மூலமாக வந்துட்டு உங்களுக்கு கரண்ட்டு தயாரிக்கலாம். இதெல்லாம் ரினியூவபிள் எனர்ஜி தான், க்ளீன் எனர்ஜி. இதனால் பொல்யூஷன் எதுவும் ஆகாது. ஏஃபாரஸ்டேஷன், இப்போ மரத்தை நீங்கள் வெட்டுறதுக்கு பதிலாக வந்துட்டு ஒரு இடத்துல வெட்டினீங்கன்னா இன்னொரு இடத்துல கண்டிப்பாக நட்டு வைக்கணும். அப்போ தான் வந்து கார்பன் டை ஆக்சைடு ஆட்டோமேட்டிக்காக அப்சார்வ் பண்ணிவிடும் டிரான்ஸ்பிரேஷன் மூலமாக வந்துட்டு. ஓகேவா. இதனால் வந்துட்டு உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆகிறது தடுக்கப்படுது வந்துட்டு. இதனால் அட்மாஸ்பியரோட எர்த்தோட ஹீட்டும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகாது வந்துட்டு. இதேமாரி சஸ்டைனபிள் ப்ராக்டிஸ் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் வந்துட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா காரு, அதுக்கப்புறம் வந்துட்டு பைக்கு இதெல்லாம் ஓட்டுறோம். பெட்ரோலுக்கு பதிலாக வந்துட்டு க்ளீனாக நம்ம வந்துட்டு இவி வெஹிக்கிளுக்கு நம்ம மூவ் ஆகலாம் வந்துட்டு. ஸோ சோலார் நம்ம யூஸ் பண்ணலாம் கரண்ட்டுக்கு பதிலாக. இதேமாரி நிறையா வந்துட்டு அல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் இருக்குது வந்துட்டு. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபைனலாக இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச், அதுதான் ஐபிசிசி. இது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1988 1988 யார் ஆரம்பித்தாங்கன்னா வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஆரம்பித்தாங்க வந்துட்டு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு சயின்டிஃபிக் இனோவேஷன்லாம் வந்துட்டு கிளைமேட் சேஞ்ச் பற்றி வந்துட்டு யாரெல்லாம் உருவாக்குறாங்களோ அவங்களோட வந்துட்டு க்ளோஸாக மானிட்டர் பண்ணி
அது மூலமாக வந்துட்டு எப்படி நம்ம கிளைமேட் குளோபல் வார்மிங் சேஞ்சஸை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐபிசிசி வந்துட்டு யாரோட சேர்பர்சனாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் அதோட சேர்பர்சனாக இருக்காங்க வந்துட்டு. இப்போ ரீசெண்டாக 2015 வந்துட்டு ஹிஸ்டாரிக் பாரிஸ் பீஸ் அக்ரிமெண்ட் வந்துட்டு நடந்துச்சுல வந்துட்டு. அதில் என்ன யூஸ் பண்ணாங்கன்னா ஐபிசிசியோட ஸ்டடீஸையும் இது வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட ஸ்டடீஸையும் வந்துட்டு கம்பைன் பண்ணி ரேன்சாக் பண்ணி அதுலேருந்து வந்துட்டு எடுத்து தான் வந்துட்டு நம்ம இண்டஸ்ட்ரீஸில் இவ்வளோ எமிட் பண்ணணும், அதேமாரி வந்துட்டு க்ளீன் எனர்ஜி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணாங்க வந்துட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அசஸ்மெண்ட்டு. இப்போ ஐபிசிசி என்ன அசஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு குளோபல் வார்மிங் வந்துட்டு கிட்டத்தட்ட இப்போ வந்துட்டு 1 டிகிரி செல்சியஸ் லாஸ்ட் 100 இயர்ஸில் வந்திருக்கு. பட் 2030 ஆர் 35க்குள்ளே கிட்டத்தட்ட 1.5 டிகிரி செல்சியஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் எர்த்தோட டெம்பரேச்சர் அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் எவ்ரிவன். நாளைக்கு என்விரான்மெண்டல் பொல்யூஷனை பற்றி பார்க்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு. தேங்க்யூ.